முதுகில் குத்திய சிஎஸ்கே கடைசி நேரத்துல தலை உள்ள போந்து ஜடேஜாவை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நான் வீடியோ பண்ணிட்டு இருக்க நேரத்துல கூட அபிஷியல் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் சாம் கரன் வந்து ஆர்ஆர் போறாங்க. சஞ்சு வந்து சிஎஸ்கே வர போறாரு. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல்களுமே எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து சஞ்சு வரதுனால யாருக்கு லாபம், ஆர்ஆருக்கு வந்து ஜடேஜாவும் சாம் கரன் போனா அவங்களுக்கு லாபமா, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஆளுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஏதோ உருட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் நியூஸ் வரட்டும், கிரிக்பஸ் மாதிரி நிறைய வந்து நியூஸ் ஆர்டிகல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நம்ம வந்து அவங்க சொல்ற நியூஸ் வந்து கன்ஃபார்ம் நியூஸா இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் நம்ம பாக்குறதே கிடையாது. சரிப்பா சிரிப்பு காமிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா, கடைசி நேரத்துல தலை உள்ள பூந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஜடேஜா வேணாம், தளபதியை நீங்க எப்படி விடலாம், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு எப்படி அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாள் 2023 நீங்க மறந்துட்டீங்க. கடைசியில ஜெயிச்சு கொடுத்தது யாரு, ஜடேஜா தான். அவருக்கு போயிட்டு நீங்க கழுத்தறுத்துட்டீங்களே, முதுகில் குத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. போதுண்டா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது. இந்த டாக்ஸ் வந்து இப்ப ஆரம்பிக்கல மக்களே. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஆரம்ப புள்ளியில இருந்தே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி சொல்றேன். அந்த எல்லோ மார்க் வந்து சஞ்சு கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஒய்ஃபோட பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு போட்டோ போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல. அப்பயா இருக்கட்டும், அப்புறமேட்டு அவர் மேனேஜர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய டாக்ஸ் வந்து அப்பவே போச்சு. இதுல ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் வந்து சஞ்சுக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரி ஆனா கையில வந்து இன்ஜுரி ஆச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு ரெஸ்ட்ல இருந்தாரு. அப்போ வந்து ஆர்ஆர்ல வந்து கேப்டனா வந்து ஜெய்ஸ்வால் அவர்களையோ, இல்ல வேற நிதிஷ் ராணாவையோ, இல்ல துருவ் ஜூரலையோ, இல்ல வேற யாராச்சும் வந்து கேப்டனா போட்டுக்கணும். ஆனா அவங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ரியான் பராக்க போட்டாங்க. அதுலயே அவருக்கு ஒரு மனஸ்தாபங்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராகுல் டிராவிட்க்கு இவருக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு மனஸ்தாபம் வந்தனால என்னை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அவர் போய் கோரிக்கை வச்சுட்டாரு. ஆனா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா வந்து சஞ்சுவோட பொறுத்தளவு என்னன்னா, என்னை யாருக்கு வேணா ரிலீஸ் பண்றீங்களோ இல்லையோ, எனக்கு வந்து எல்லோ ஜெர்சியில நான் போகணும். அங்க இருந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னனால பாத்தீங்கன்னா, இவங்களும் வந்து டாக்ஸ் பேசியிருக்காங்க. சிஎஸ்கே சைடுல இருந்து சரிப்பா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே என்ன பேசுது 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் கேஷ் டீலா தான் பேசினேன். நாங்க எங்க பிளேயர் யாரையுமே தரமாட்டோம். ஆனா வந்து என்ன காசு இது பண்ணி அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஆனா ராஜஸ்தான் வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு முடியாது. டபுள் பிரவிஸையோ, சிவம் துபையோ, இல்ல ஜடேஜாவையோ, இல்ல யாராச்சும் 2 பேர், இல்ல ருத்ராஜ் யாராச்சும் கொடுங்க. நாங்க சஞ்சுவை கொடுக்குறோம் அப்படின்ற அதெல்லாம் முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நடுவுல வந்து டெல்லி உள்ள பூந்தாங்க. நடுவுல கொம்பன் கடை இறங்கிட்டான்ற மாதிரி மும்பை கூட உள்ள பூந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய டாக்ஸ் எல்லாம் போச்சு. இப்ப ஸ்டெப்ஸை கொடுத்துட்டு கொடுக்கலான்னு கேட்கும்போது அவங்க இல்ல ஸ்டெப்ஸ் மட்டும் பத்தாது, அசுதோஷ் சர்மா இல்ல சமர் ரிஷியை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 15 டிசம்பர் 15 நடக்குதுன்னா இந்த மாசம் 15 சாயங்காலம் 5 மணிக்குள்ள டெட்லைனுக்குள்ள எல்லாரும் வந்து ரிட்டன்ஷன் ட்ரேடிங் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும்ன்றது ரூல். அதனால கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி சிஎஸ்கே வந்து கதவை தட்டி, அதாவது நாங்க ஜடேஜா வேணா தரோம், நீங்க என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா ஜடேஜா மட்டும் எங்களுக்கு பத்தாது, எங்க டீம்ல வந்து ஹிட்டர் ஒருத்தர் வேணும், நீங்க டபுள் பிரவிஸையோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற யாராச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சரி யோசிச்சு பார்த்துருக்கேன், சரி நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு, அதனால வந்து நாங்க ஜடேஜாவோட சேர்ந்து சாம் கரனை தரோம் அப்படின்ற மாதிரி டீல் வந்து ஃபைனலா ஓகேவா முடிஞ்சிருச்சு. இதுல யாராருக்கு பெனிஃபிட் அப்படின்ற விஷயத்த நம்ம பாத்திரலாம். இப்ப சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஆர்ஆரோட பெனிஃபிட்டை பாத்திரலாம். போன வருஷம் சஞ்சு வெளியில உட்கார்ந்தப்ப ஆர்ஆர் எங்கேயாச்சும் பாதிப்படைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா 0% கிடையாது. வைபவ் சூரியவன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் ஒரு தம்பியை இறக்கி விட்டு உரி உரின்னு உரிச்சு பிரிச்சு அடிச்சாப்ல. ஜிடி எல்லாம் கதற விட்டாப்ல. அந்த செஞ்சுரி எல்லாம் மறக்கவே முடியாது. சூப்பரா பண்றாப்ல. அப்படி இருக்கும்போது ஸ்லாட் வந்து ஃபில்டு. ஆல்மோஸ்ட் தலைவன் 20 வருஷம் என்ன ஐபிஎல்ல விளையாடலாம். 20, 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாடலாம் வைபவ் சூரியவன்சி. அவ்வளவு யங் ஒரு பையன். அதனால ஃபில்லப் ஆயிடுச்சு. அவங்கள பொறுத்தளவு ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயரை வந்து ரொம்ப நம்பி இருக்க மாதிரி இருக்கு. ஆர்ச்சர் 12.5 கோடி போட்டு எடுத்தாங்க, சரியா பர்ஃபார்ம் பண்ணல. தீக்ஷனாவா இருக்கட்டும், அசரங்காவா இருக்கட்டும்,
இவங்கலாம் நம்புறாங்க பாத்தீங்கன்னா, அந்த அளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பின்னும் சரி, ஃபாஸ்ட் பாலும் பெர்ஃபார்ம் பண்ணி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவு ஸ்லாட் வந்து ஃபைனல்ல வந்து நெருக்குவாட்ல 1 ரன் வித்தியாசத்துல, 5 ரன் வித்தியாசத்துல இந்த மாரி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பினிஷரா ஒருத்தர் முடிச்சு குடுக்கணும். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு பெனிஃபிட்டாவே இருக்கும். அதுதான் அவங்க பாக்குறாங்க. சரிப்பா, சஞ்சு வந்து அவங்க போறதுனால ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. பெரிய ஒரு இழப்பே கிடையாது. அதனால சிஎஸ்கேல இருந்து இப்போ வந்து சாம் கரனும், ஜடேஜாவும் போறதுனால பாத்தீங்கன்னா, ஸ்பின்னு டிக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா, ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய ஜடேஜா வந்து மிடில் ஆர்டர்லயும் சரி, கிளைமேக்ஸ்ல வந்து ரன் அடிச்சு குடுப்பாரு. அதுவும் டிக் ஆயிருச்சு. சாம் கரனை பொறுத்தளவு ஒரு 2, 3 ஓவர்ட்ட அவர்ட்ட இருந்து ஓவர வாங்கிரலாம். அதுவும் டிக். அதே மாரி பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டரா வந்து சூப்பரா பண்ணுவாரு. ஜடேஜா பொறுத்தளவு ஒரு மைனஸ் என்னன்னா, ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2, 3 ஒரு வருஷம் தான் அவர் வந்து ஐபிஎல் ஆடுவாரு. அது மட்டும் தான் ஒரு மைனஸ் சாப்பிடுவாரு. சாம் கரன் வந்து மீண்டும் வந்து பழைய ஃபார்ம் சுட்டி குழந்தை வந்துட்டாரு அப்படின்னா, அவங்க டீமுக்கு வந்து செட்டில்ட் ஆயிரும். டீம் செட் ஆயிரும். இப்ப என்ன அப்படின்னா, ஆர்ச்சர மட்டும் அவங்க வந்து வெளியில விட்டுட்டு 12,500 கோடிக்கு போட்டு வெளியில விட்டுட்டு, கேம்ரூன் கிரீனையோ இல்ல இன்னும் ஒரு 2 பிளேயர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அவங்கலாம் வெளில விட்டு 15 கோடி, இன்னும் ஒரு 5 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 15, 20 கோடி குடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் வந்து வேற யாராச்சும் எடுக்க பார்த்தாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ இல்ல கேம்ரூன் கிரீனையோ எடுத்தாங்கன்னா, அவங்க டீம் செட்டில்டு. ஓப்பனிங் வந்து வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் போட்டு கொளுத்திருவாங்க. அப்புறம் துருவ் இருக்காரு, ஜடேஜா வந்துட்டாரு. நிதிஷ் ராணாவும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ரியான் பராக்கும் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது டீமே செட்டில்ட் ஆயிரும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்படியே கட் பண்ண சிஎஸ்கேக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனிங் ஆர்டரே வந்து சுத்தமா சொதப்பல். அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர்லயும் சொதப்புச்சு. நெறைய மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் கையில இருந்த மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 160, 170 எல்லாம் அடிக்க முடியாம கேவலமா தோத்தாங்க. 4 மேட்ச் மட்டும் தான் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. எல்லா மேட்சுமே தோத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் வந்து ஒரு சைடு ஒருத்தர் அடிச்சு ஆடுனாரு அப்படின்னா, இன்னொரு சைடு ஒருத்தர் வந்து நின்னு நிதானமா பொறுமையா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா, செட்டில்டான பிளேயர் அப்படின்னா கண்டிப்பா அது சஞ்சு சாம்சன் தான். அடுத்த ஆக்ஷனுக்கு கூட பாத்தீங்கன்னா ரீடெயின் பண்ணி போட்டுக்கலாம். கேப்டன் போறியா? கேப்டன் போட்டுக்கலாம். விக்கெட் கீப்பரா? விக்கெட் கீப்பரும் போட்டுக்கலாம். எல்லா விதத்திலயும் இந்தியன் பிளேயரா ஆடுறாரு. எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா சாம்சன் வந்து ஓகேவா இருக்காரு. எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஜடேஜா, சாம்கரன் இருக்கனால பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பர்டனா தான் இருக்கு. அந்த மாரி தான் இது நம்மளுக்கு சொல்ல தோணுது. அதனால சாம்சன் உள்ளதுனால சூப்பரா இருக்கு. இப்ப பிளேயிங் 11 பாருங்களேன். சாம்சனும் ஆ ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பன் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒன் டவுன் வந்து நம்ம இவர் இருக்காரு. ருத்ராஜ் போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரின்னு போனார். இந்த தடவ வந்துருவாரு உள்ள. அவர் ஒன் டவுன் இறக்கி விடலாம். சிவம் துபே ஸ்பின்னுக்கு எதிரா நல்லா ஆடுவாரு. டெவல் பிரேவிஸ், உர்வில் பட்டேல், தல இருக்காரு. அப்படி பார்க்கும்போது செட்டில்டா இருக்கு. டீமே என்னடா பேட்டிங்கே இவ்வளவு பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாரி இருக்கு. அப்படியே இங்க பவுலிங் கட் பண்ணா, இப்ப நேத்தன் எல்ஸ் பாத்தீங்கன்னா, சூப்பரா பவுல் பண்ணிட்டு இருக்கா. ஆஸ்திரேலியா சீரிஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா 3 விக்கெட் மேல எடுத்து கலக்கிட்டு இருக்கா. அதே ஃபார்ம் கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, அவர பவர் பிளேல நீங்க போட வைக்கிறேன். கலீலோட சேர்ந்து நீ போடுப்பா அப்படின்னு சொல்றான். அப்புறம் அன்சுல் கம்போஜ் வேற இருக்காரு. அதனால வந்து எந்த ஒரு குறையுமே இல்ல. ஸ்பின்னுக்கு எதிரா பாத்தீங்கன்னா, நூர் அகமது இருக்காரு. நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாரி கேம்ரூன் கிரீனோ, இல்ல இப்ப வந்து வேற யாரையோ ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ ஏதோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா, டீம் செட்டில்ட் ஆயிரும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம 6வது கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன 2 விதத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ரிட்டென்ஷன் அதுவுமே இப்ப ப்ராசஸ் போயிட்டு இருக்கதாவுமே நியூஸ் வருது. எல்லா டீம்லயும் போயிட்டு இருக்கு. நம்ம மும்பை ஃபேன்ஸ் நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ரிலீஸ் பண்ற பிளேயர்ல வந்து ஆளா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபக் சகார் அவர்கள் தான் இருக்காரு. தீபக் சகாருக்கு பதிலா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்க வந்து சமிய ட்ரை பண்ணலாம், இல்ல நடராஜன ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, சமி ஆல்மோஸ்ட் வந்து ரீடெயின் ஆகப் போறாரு. இப்ப அவர் வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்கனால. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் நட்ராஜன் அல்லது வேற யாராச்சும் வந்து மும்பை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி வந்து ஓவர்சீஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஏன்னா காம்பினேஷனுக்காக. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் உள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சாட்னரே அப்பப்போ வந்து உள்ள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரியான் ரிக்கில்டனும் இருக்காரு. அதனால வந்து 2, 3 பிளேயர்ஸ தான் வந்து இவங்க எடுத்துட்டு போவாங்க. அதனால வந்து ஓவர்சீஸ் போனா கொஞ்சம் அடி வாங்குற மாரி இருக்கனால இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ட்ரை பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு 2, 3 நாட்களுக்குள்ள நியூஸ் வரும். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.